நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயக்குனர் ஏஎல் விஜய் இல்ல விஜய் இயக்கத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல தியேட்டருக்கு வந்திருக்கிற காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்தோட டைட்டில் கார்டில் ஏஎல் விஜய் தன்னோட பேரை வெறும் விஜய்னு மட்டும் போட்டிருக்காரு. எதனாலன்னு தெரியல, ஆனா படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்ம அலசுவோம். படத்தோட ஆரம்பமே ரொம்ப சீரியஸான ஒரு காதல் தோல்வியோட ஆரம்பமாகுது. கதாநாயகி ஜியா மலை உச்சில இருந்து விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்துல கண்முழிக்கிறாங்க. 2 வருஷமா அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க மறந்து போயிட்டு இருக்காங்க. இங்கதான் ஹீரோ மதும்கேஷ் வராரு. அந்த ஹீரோயின் கிட்ட நான் தான் உன்னோட காதலன்னு அவங்கள நம்ப வைக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, அவர் அவங்க காதலன் இல்ல, சின்ன வயசுல இருந்தே அவங்கள ஒருதலையா காதல் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போதும் முந்தைய நாள் நடந்ததெல்லாம் மறந்து போயிடுற ஒரு விசித்திரமான பாதிப்பு ஹீரோயினுக்கு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை என்னாச்சு, ஜியா அந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஜியாவோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு லேசா தலைவால பார்த்த அமலா பால் சாயல் தெரியுது. அவங்களோட நடிப்பை பார்க்கும்போது ஒரு ஏஎல் விஜய் படத்தோட நாயகிக்கு என்னென்ன தேவையோ அந்த மெச்சூரிட்டி, அமைதி, எமோஷனல்னு எல்லாமே கச்சிதமா பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா படத்துல 2 ஹீரோக்கள் இருந்தாலும் இது முழுக்க ஜியோவோட ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் படமா தான் நகருது. ஆனா மதும்கேஷ் நடிப்புல சில விஷயங்கள் இருக்கு. இது அவரோட அறிமுக படம்னு நல்லாவே தெரியுது. ஒரு காதலனா அவர் பண்ற சில காட்சிகள், முக்கியமா ஜியோவுக்கு 2 நிமிஷத்துல பழைய கதையெல்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஓவர்னு தான் தோணுது. ஆனா அவரையும் ஒரு விதமா பயன்படுத்தி இருக்காரு இயக்குனர் விஜய். அர்ஜுன் அசோகன் மலையாளத்துல பிரம்மயுகம் ரோமஞ்சம் அப்படின்னு கலக்குன ஒரு அருமையான கலைஞரை கூட்டிட்டு வந்து ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழ்ல இது அவரோட அறிமுக படம். முதல் பாதியில ஏன்டா இவரை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு தோணும். ஆனா 2வது பாதியில ஜியா கிட்ட நான் தான் உன்னோட உண்மையான காதலன்னு நிரூபிக்க அவர் பண்ற கலாட்டா கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. குறிப்பா இங்கிலீஷ் தெரியாத பவுன்சர்களோட அவர் பண்ற காமெடி கலாட்டா தியேட்டர்ல கண்டிப்பா சிரிக்க வைக்கும். டெக்னிக்கலா பார்த்தா படம் ஸ்ட்ராங். அரவிந்த் கிருஷ்ணாவோட ஒளிப்பதிவு ஸ்காட்லாந்துல செம்ம ஸ்டன்னிங்கா காட்டியிருக்காரு. கண்ணுக்கு அவ்வளவு விருந்தா இருந்துச்சு. ஆனா ஹாரிஸ் ஜெயராஜ் இசை தான் கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. மியூசிக் நல்லா இருந்தாலும் நிறைய டியூன்ஸ் ஆல்ரெடி கேட்டு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு புதுமையான மியூசிக் ஆல்பத்தை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றம் தான். படத்தோட முதல் பாதி பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. மதும்கேஷ் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு செய்யற விஷயங்கள் முதல் பாதி முழுக்க போகுது. அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. படத்துல பெரிய எமோஷன் இம்பாக்ட் எதுவும் இல்ல. படத்துல லாஜிக் மிஸ்ஸிங். ஏன் அந்த பொண்ணு கிட்ட ஒரு வீடியோ எடுக்க சொல்லக்கூடாதுன்னு கேக்குற கேள்விக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் பதில் இல்ல. வசனம் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி பிளாட்டா இருக்கு. ஒரு பொண்ணை வாழ்நாள் முழுக்க ஸ்டாக் பண்ணி அவங்க வாழ்க்கையை சிதைக்கிற ஒரு விஷயத்த ஏதோ தூய காதல்ங்கிற ரேஞ்சுக்கு நியாயப்படுத்துறது தான் படத்துல இருக்கிற பெரிய சர்க்கிள். மொத்தத்துல காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரு நல்ல கான்செப்ட். ஆனா திரையில அந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் மிஸ்ஸிங். ஜாலி, ரொமான்ஸ், ஃபீல் குட்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இது ஓகே. நீங்க படம் பார்த்துட்டு வந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல உங்களை பார்க்குறேன். பாய்.